தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. யோவான் 14:26 பரிசுத்த ஆவியானவரை குறித்து இயேசு சொல்லும்போது, அவர் போதித்து இயேசுடைய வார்த்தைகளை, தெய்வத்துடைய வார்த்தைகளை நினைப்பூட்டுகிறவர் என்பதாக இயேசு சொல்லுகிறார். அப்ப ஆவியானவர் எங்களுக்கு போதிக்க வேண்டுமானால், அவர் இயேசுடைய வார்த்தைகளை எங்களுக்கு நினைவுபடுத்த வேண்டுமானால், எந்த ஒரு தேவனுடைய பிள்ளையாக இருந்தாலும் வேதத்துக்கு நேரம் கொடுக்க வேண்டும், அதை தேட வேண்டும், தியானிக்க வேண்டும். இப்படியாக தினமும் நாங்கள் வாழும் போதுதான், நாங்கள் வேதத்தை படித்திருக்கும் போதுதான் அதைத்தான் அவர் போதிப்பாரு, அதைத்தான் அவர் நினைவூட்டுவாரு. வேதத்தை படிக்கல, தேடல, தியானிக்கல, ரட்சிக்கப்பட்டோம், ஞானஸ்தானம் எடுத்தோம், சேர்ச்சுக்கு போறோம், காணிக்கை கொடுக்கிறோம் என்று வாழுகிற ஒரு வாழ்க்கை இருக்குமானால், அப்படிப்பட்டவர்களை அவர் போதிக்க போறதும் கிடையாது. வேதத்தை கொண்டு, இயேசு சொன்னதை கொண்டு, இயேசுடைய வார்த்தையை அவர் நினைவுபடுத்த போறதும் கிடையாது. கவனமாக இருக்க வேண்டும். ஆண்டவருடைய பிள்ளைகள் வேதத்துக்கு நேரத்தை கொடுத்து தியானித்து அதிலே வாழுவோமாக இருந்தால், எங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிற இந்த வேதத்தை எழுதின பரிசுத்த ஆவியானவர் வேதத்தை எங்களுக்கு போதிப்பார், நினைப்பூட்டுவார், அதன்படி வாழ வைப்பார். அப்படியாக அந்த ஆவியானவர் இந்த நாளிலும் உங்களை தொடர்ந்தும் நடத்துவாராக. ஆமென்.